தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது தேசிய கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது இன்ன பிற சமூகத்தினுடைய சமுதாய தலைவர்களாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டு வருகிறார்களே, இந்த இரும்பு கரம் என்ன ஆச்சு? துருப்பிடிச்சு போச்சா, இல்ல ஏதாவது அதையும் வாடகைக்கு விட்டுட்டாங்களா, இல்ல அதாவது வித்து இயம்பித்தாலை காராச்சேவுக்கு போட்டாங்களா? தமிழ்நாட்டுல வேறு எப்போதும் இல்லாத எந்த ஆட்சியும் இல்லாத அதிக அளவுல வந்து தலித்து மக்கள் பாதிக்கப்பட்டு இந்த 3ஆம் ஆட்சி. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று எல்லாருமே பட்டி தொட்டுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க இவ்வளவு தூரம் அபத்தமா பேசுறாங்க. கருணாநிதி காட்டிலும் ஸ்டாலின் ஹேண்டில் பண்றது ஈஸின்றதுனாலதான் அவரை முதலமைச்சரா அவர் இருக்காங்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஜேபி நினைச்சிருந்தாங்கன்னா என்னைக்கோ வந்து நசுக்கி போட்டுப்பாங்க திமுக. அப்போ சிஎம்ஆ தொடர்வது வந்து பிஜேபியோட கருணையால தானா? சரி, திராணி இல்ல ஸ்டாலின் ஐயாவுக்கு அப்படின்னா அடுத்து முதலமைச்சரா அமர்த்தப்படுவதற்கு யார் பொருத்தமானது அதை சொல்லுங்க. தமிழர் அரசியலின் தனித்துவம் காணும் வளரியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். ஆகச்சிறந்த ஆளுமைகளை நேர்காணல் செய்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளரும் அறம் இணைய இதழின் ஆசிரியருமான ஐயா சாவித்திரி கண்ணன். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். சிரிப்புக்கேற்ற ஒரு சூழல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்றது ஒரு ஐயமா எனக்கு இருக்கிறதுனால தான் உங்களிடத்தில் ஒரு சில கருத்து பதிவிற்காக வந்திருக்கிறேன். சட்டம் ஒழுங்கிற்கு தமிழ்நாட்டில் நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பெண் என்ன? 10க்கு எத்தனை மதிப்பெண் கொண்டு? நிச்சயமா ஃபெயில் மார்க் தான் கொடுக்க முடியும். ஏன்னா இது வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கு. நாளுக்கெல்லாம் மோசமாகிட்டு போயிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கை தன்னுடைய காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் என்பவர் அது குறித்த அந்த காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் குறித்த எந்த விதமான புரிதலும் இல்லாமல், சமூகத்தில் என்னதான் நடக்கிறது என்ற அடிப்படை தரவுகள் கூட இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து பேசிக்கலாக என்ன மாதிரியான ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலைக்கு போயிருக்காங்கன்னா, மத்திய அரசினுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மனநிலைக்கு போயிட்டாங்க. புரியுதுங்களா? அதனால அவங்க வந்து அந்த ஒரு இந்திய தேசிய கட்சியினுடைய இங்கே இருக்கக்கூடிய அந்த தலைமையினுடைய மனோபாவத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இந்திய ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையா மாறிட்டாங்கன்னு சொல்றீங்களா, இல்ல அவங்கள அனுசரிச்சு போனா தான் இங்க தமிழ்நாட்டிற்கு நன்மைகளை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறாங்க? நன்மைகளை கொண்டு வரணும் முடிக்கிறதுக்காக இல்லை, தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக, தங்களுடைய பதவிகளை தற்காத்துக் கொள்வதற்காக. மடியில் அவ்வளவு கனமா இருக்கா? நிச்சயமா. நான் சொல்லிட்டு வர்றது ஐபிஎஸ் அதிகாரிகளை பற்றி சொல்லிட்டு வர்றேன். மடியில் கனம் அப்படின்றது செகண்டரி. தமிழ்நாட்டு தலைமை என்பது அவர்களுக்கு நம்பக்கூடியதாக, அவர்களுக்கு வழிநடத்தக்கூடியதாக, அவர்களுக்கு வந்து நமக்கு வந்து முதலமைச்சர் இருக்கிறாரு, நாம் வந்து தமிழ்நாடு அரசின் கீழே வேலை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இல்லை தமிழ்நாட்டு தலைமை. இது அரசு அதிகாரிகளா? முதலமைச்சர் இருக்கணும். நீங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசினுடைய தலைமை நிர்வாகத்தில் இருக்கிறவங்க வந்து இங்கே இருக்கிற அதிகாரிகள் மேலே மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துட முடியாது. என்னுடைய கண்காணிப்பில் இருக்கிறாங்க, என்னுடைய வழிகாட்டுதெல்லாம் அவங்க செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவர் கொடுக்கணும். பாதுகாப்பு உணர்வு அவங்களுக்கு தரணும். சுத்தமாக தரமாட்டேங்கிறாரு. அவருக்கு இருந்தால் தானே தர முடியும், அதுக்கான ஆளுமை இருந்தால் தான் தர முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்க, பேசிக்கலாக டோட்டலாக 100% அங்கே சார்ந்திருந்தால் மட்டும்தான் நம்மளால் சர்வைவல் ஆக முடியும். ஏன்னா இவருடைய பதவியே வந்து ஆட்டம் காண்டிக்கிட்டு இருக்கு. இவரே வந்து மத்திய அரசினிடம் மறைமுகமாக மண்டிக்கிட்டு அவங்களுக்கு மனம் தோணாமல் நடந்துக்கணும். அது பார்த்துக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது
இங்க இருக்கக்கூடிய சமூக விரோத சக்திகளை கட்டுப்படுத்துவது ஒரு தமிழ்நாட்டு தலைமையாக இருக்கக்கூடிய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் தான் அது அடிநிலை வரைக்கும் இருக்கும். அதான் பேசிக். நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும். தமிழ்நாட்டு பிரதான கட்சியான இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான வன்முறைகள், கொலை, கொள்ளைகளுக்கு மிக பிரதானமாக இருக்கிறது பிஜேபி தான். சரி, பல முக்கியமான சம்பவங்கள்ல மிக முக்கியமான சம்பவங்களை அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதிகமான குற்ற பின்னணி கொண்டவர்கள் தான் இங்கேயும் முதன்மையான பொறுப்புகள். 261 நொட்டோரியல்ஸ் குற்றவாளிகள் அந்த கட்சியில சேர்ந்திருக்கிறாங்க. அதுல கணிசமானவர்கள் முக்கிய பதவியையும் வாங்கியிருக்காங்க, கட்சி பொறுப்பையும் இருக்காங்க. உண்மைதான். பல குண்டாஸ் கொண்டவர்கள் 4, 5, 8 குண்டாஸ் கொண்டவன்லாம் கிட்டத்தட்ட ஒரு 16லேருந்து 20 முக்கிய பதவிகளில் இருக்கிறான். மாநிலம் தலைமை பதவிகளில் இருக்கிறான். சரிங்களா? இப்படி இதுக்கு முந்தி தமிழ்நாட்டு அரசியலில் கிடையவே கிடையாது. இது சமீபம் ஒரு 3 ஆண்டுகளாக நடந்த ஒரு வித்தியாசமான ஒரு சூழல். ஆட்சி பொறுப்பேற்ற உடனே ஐயா ஸ்டாலின் தெளிவா சொன்னாங்க, நான் ஒரு சர்வாதிகாரியாக மாறுவேன் அநீதிகளை பார்த்தா. ஆனா நீங்க சொல்றது ஏட்டிக்கு போட்டியாவில் இருக்குது. அவர் மேல காழ்ப்புணர்ச்சியோட அந்த பதிவை செய்யறீங்களா? இல்லை இல்லை, அவரு திமுக ஆட்சி வரணும் அப்படின்ட்டு சென்ற அதிமுக ஆட்சி பிஜேபிக்கு அடிமையாக இருக்கிறாங்க, அடிபணிஞ்சிருக்கிறாங்க, அதனால் அந்த ஆட்சி மாறணும், ஒரு மாற்ற ஆட்சி வரணும், திமுக வரணும் அப்படின்ட்டு வரிந்து கட்டி எழுதியவர்கள்ல நானும் ஒருத்தன். இல்ல, அதிமுக பாரதிய ஜனதாவுக்கு ஒரு அடிமை சாசனம் தானே எழுதி கொடுத்து தானே இருந்தாங்க. திமுக சொன்னது உண்மை தானே? உண்மைதான், மாற்றுக்கிறது. சரி, இப்போ எனக்கு என்ன புரிதல் வருதுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே அவங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருந்த போதும் கூட சில எல்லைகளை அவங்க வச்சிருந்தாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் பிஜேபியில் இந்த அளவுக்கு யாரும் திமுறா பேசிக்கிட்டு இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு குற்றவாளிகள் அந்த கட்சியில் போய் பாதுகாப்பு கேட்டு சேரலை. இந்த அளவுக்கு குற்றச்சம்பவங்கள்ல அவங்கள பல பேர் ஈடுபட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய உதவியோட இங்க இருக்கக்கூடிய காவல்துறையுடைய கைகளை கட்டி போடல. அதிமுக ஆட்சி காலங்கள்ல நடக்காத அந்த RSS பேரணி இங்க திமுக ஆட்சியில் நடந்ததுனால சொல்றீங்களோ? அதனால சொல்லல, அது ஒரு சம்பவம் தான். பேரணின்றத வச்சு நம்ம பெருசா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, அதிமுக ஆட்சி காலத்துல கூட RSS ஊர்வலத்துக்கு இங்க அனுமதி இல்லை, கூட்டணியில இருக்கும்போது கூட. ஆனா இங்க திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இது நடந்துச்சுல்ல? இல்ல, அதை வச்சு நீங்க சொல்றீங்களா? இல்ல, அதாவது அவங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க எப்பயுமே விக்ரஸா இருப்பாங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க இது நம்ம ஆட்சி தானே அப்படின்னு சைலண்டா இருப்பாங்க. அப்போ திமுகவுக்கு கெட்ட பேரை உண்டாக்குறதுக்காக அவங்க செயல்படுறாங்க, அப்படிதான் பொருள்? அப்படி பொருள் கிடையாது. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு கெட்ட பேர் ஏற்படணுன்றதுக்காக அவங்க தீய செயல்களில் ஈடுபடுறாங்கன்ற அப்படி இல்ல. உங்களுடைய கூற்றுப்படி பெருவாரியான பின்னணி கொண்டவர்கள் தான் பாரதிய ஜனதாவில் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, திமுகவை எதிர்ப்பதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்குது. திமுகவுக்கு கெட்ட பேரை உண்டாக்குறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி தான் இது போன்ற வன்முறை சம்பவங்களை அங்கங்கே கட்டவிழ்த்து விடுதுன்னு சொல்றேன், எடுத்துக்கலாம்ல? இல்ல, அதாவது நீங்க இந்த புரிதல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை குறை சொல்ல முடியாது. நான் இதை எப்படி பார்க்கறேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேசிய கட்சி, அந்த தேசிய கட்சிக்குள்ள குற்றவாளிகள் அதிகமாக சேர்றாங்க, அவங்க அதிகமாக குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த கட்சின்னு பார்க்காம யார் குற்ற செயலில் ஈடுபட்டாலும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு. கரெக்ட். அப்படின்ற தன்மையில நடவடிக்கை எடுக்கணும். அப்ப அதுதானே நம்ம எதிர்பார்க்கறது. அது உங்களால முடியறது இல்லை. சரிங்களா? ஏன்னா எந்தெந்த சம்பவங்கள் எல்லாம் பிஜேபி சம்மந்தப்படுறாங்களோ அந்த அனைத்து சம்பவங்கள்லையும் இவங்க ஆஃப் ஆயிடுறாங்க. அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா ஆஃப் ஆயிடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வரிசையா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி அப்படின்ற அந்த பெண் குழந்தை கற்பழித்து கொலை செய்யப்பட்டாங்க. மாடியிலிருந்து தள்ளி கொலை செய்யப்பட்டது. சரிங்களா? மாடியிலிருந்து தள்ளுறது கூட வாய்ப்பு கிடையாது. அது கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டது. எங்கிருந்து வீசப்பட்டதுன்றது அது விசாரணையில தான் தெரியும். பட் ஆனால்
அது கற்பழிக்கப்பட்டிருக்கு, கொலை செய்யப்பட்டிருக்கு. இது வந்து கன்ஃபார்ம். அது வந்து அந்த பள்ளிக்கூடம் வந்து ஏற்கனவே பல முறை வந்து குற்ற சம்பவங்களை சம்பந்தப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் இல்லையா? புரிச்சு அப்படி இருக்கு. பெரிய சமயம் ஓயாம வந்துட்டு இருக்காங்க. எஸ். ஏன்னா இது வந்து அந்த கற்பழித்து கொலை செய்யப்பட்டதுன்றது வந்து அந்த தடயவியல் ஆய்வுகள், பரிசோதனைகள் எல்லாமே வந்து நிரூபணமாகுது. தமிழக அரசு வந்து கடைசி வரைக்கும் அந்த பிணக்கூறு ஆய்வுல வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவரை வைத்துக் கொள்ள கூடாதுன்றதுல வந்து உறுதியா இருந்தது. அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடினாங்க, தமிழக அரசு விட்டு தரல. அது அப்படி வந்து போராட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பள்ளிக்கூட முதலாளி வந்து RSS காரங்க. எல்லா RSS கேம்பும் இந்த பள்ளிக்கூடத்துல தான் நடக்கும். RSSக்கு ஃபண்டு பண்றதே அந்த அந்த கொங்கு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பள்ளி முதலாளிகள் தான். எனவே அவர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது, அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பிஜேபி விங்கில் அந்த லாபியில் இருக்கனால அதை வந்து அவங்க ஸ்ட்ரிக்டா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து சொல்றாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட உடனே ராஜாவை பிடிச்சிட்டு அமித்ஷாவை போய் பார்த்துட்டாரு. அங்கிருந்து அந்த விஷயத்துல வந்து நீங்க எதுவும் நடவடிக்கை கூடாது, இது எங்க ஆட்கள்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு அதில் உண்மைகள் தெரிந்தாலும் அதை மறைக்கிறாங்க. மறைத்து அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு மிக கடுமையான முறையில வந்து, அதாவது அந்த ரொம்ப எளிமையாக அந்த குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தாலும் இப்படியெல்லாம் உண்மைகளை மறைக்கணுமோ அதுக்கு ரொம்ப மறைக்கிறாங்க. அது வேங்கவேல் சம்பவத்துல ஒரு குறிப்பிட்ட சாதி சமூகம் வந்து பிஜேபிக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிறாங்க. இந்த சாதி சங்கம் தலைவர்கள் வந்து பிஜேபியில வந்து இவங்க எல்லா சாதி சங்க தலைவர்களையும் தான் வந்து லிங்க்ல வச்சிருக்கிறாங்க. பிஜேபி தமிழ்நாட்டில் 2 விதமா வளர்றாங்க. ஒன்று கோயில்கள், அந்த கோயில்கள் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு கோயில்கள், அந்த கோயில்களுடைய நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கிறது, அங்கே இருக்க விழாக்கள் மற்ற விஷயங்கள்ல தலையிடுறது, அங்கே வந்து ஒருங்கிணைக்கிறது, மக்கள் அணிதிரட்டுறது, ஆமாம், அது மூலமா கட்சியை வளர்க்கறது. இப்படி ஒரு இன்னொன்று விதம் எல்லா ஜாதி சங்கங்களுக்குள்ளேயும் ஊடுருவி அந்த சாதி சங்கத்துக்காரர்களிடம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அப்படியாக பண்ணப்பட்ட ஒரு சாதி சார்ந்த ஒரு பஞ்சாயத்து அந்த ஊர் லோக்கல் தலைவர் தான் அந்த இதை கலக்கிறாரு. அப்படியா? அவர் கலந்தது எல்லாருக்குமே, அந்த ஊர்ல இருக்கவங்க பக்கத்து ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்குமே பட்டவர்த்தனமா தெரியுது. இந்த நாள் தான் கலந்துருக்கிறாரு, இதுதான் பண்றாரு. அவர் தான் அந்த சின்ன பசங்க 4-5 பசங்களை வச்சு மேலே ஏறி கலக்க வச்சு அந்த 4-5 குழந்தைகளை வந்து 1 மாசமா வெளியூர்ல வச்சு மறைச்சு வச்சிருக்கிறாரு. அப்புறமேல எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னா அந்த குழந்தைங்க உள்ள வர்றாங்க. இது எல்லாமே தெரியுது. அந்த குழந்தைங்க வந்துட்டு அந்த ஊர்ல எல்லாம் உங்களுக்கு தெரியுது, ஐயா ஸ்டாலினுக்கு தெரியலையா? இதெல்லாம் உங்களுக்கே தெரியுது. தெரியுது, அவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சதுனாலதான் அவர் வந்து பதறி போய் இதை வந்து பிஜேபி அதை அடுத்த நாளே அந்த யார் அந்த நொட்டேரி குற்றவாளியோ இதுல கலந்தவரோ அவரை 2 முக்கியமான RSS புள்ளிகள் அந்த ஊர்ல போய் சந்திக்கிறது அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இன்னைக்கு நாள் வந்துட்டு போனாங்க, இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசுனாங்க. அதுல இருந்துதான் அவர் விசாரிக்கிறத போலீஸ் நிறுத்திட்டாங்க. யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மக்களையும் மீண்டும் மீண்டும் விசாரிக்கிறாங்க. கலந்தவரை வந்து விசாரிக்கிறதுக்கே போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கூடுதலா எனக்கு கேட்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஐயா திருமாவளவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தெரியாம தான் ஐயா ஸ்டாலினுக்கு இன்னும் அவர் வந்து ஆதரவு அளிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? திருமாவளவனுக்கு தெரிஞ்சாலும் அந்த மக்களையே சந்திக்க கூடாதுன்னு ஸ்டாலின் கண்டிஷன் போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் கடந்த நிலையில கடுமையாக பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிட்ட பிற்பாடு இந்த சமூகத்தோட சம்பந்தப்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்க போய் கூட பார்க்கலையேன்னு ஒரு கேள்வி மேல கேள்வி எங்கேயுமே போற திசையெல்லாம் அந்த கேள்வி எல்லாம் வந்ததுதான் தர்ம சங்கடத்தோட அங்க போனார். இதுதான் அவருடைய எண்ணம். திருமாவளவனை கட்டுப்படுத்துறது ஸ்டாலின் சொல்ல வர்றீங்களா? இவரே கட்டுப்படுறாரு. ஏன்னா இவருக்கு வந்து 4 MLA சீட்டு வேணும், 2 MP சீட்டு வேணும். அப்ப இந்த அதிகாரம் இருந்தாதான் தன்னுடைய சமூகத்துல கெத்தா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இந்த அதிகாரம் இல்லாம இயங்கக்கூடிய மனப்பக்கம் அவருக்கு இல்லை. இந்த அதிகாரம் வேண்டும்னா நம்ம அடங்கிதான் போகணும். அந்த மனநிலை தெளிவா இருக்கிறார். தமிழ்நாட்டுல இது வேறு எப்போதும் இல்லாத, எந்த ஆட்சியிலும் இல்லாத அதிக அளவுல வந்து தலித்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த 3ஆம் ஆட்சியில். 100கணக்கான சம்பவங்கள். ஏன்னா பிஜேபி வளர வளர
சாதிய கட்டுப்பாடுகளை வலுப்படுத்தி ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயும் தீண்டாமையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய திமுக காரங்க அதை எதிர்க்கிறது இல்லை. ஏன்னா அவனுக்கு அந்த பகுத்தறிவு புத்தியே கிடையாது. காவல்துறையும் வந்து தமிழர்களுக்கே படிக்க வச்சோம்னு சொல்றாங்க, நீங்க அவங்களுக்கு பகுத்தறிவு கிடையாது. ஸ்பாட்ல இருந்து சொல்றேன். எல்லா ஊர்லயும் வந்து சம்பந்தப்பட்ட இடங்கள்ல கட்சி சாராத சமூக ஆர்வலர்கள், பொதுவானவர்கள் இதை எதிர்க்கிறாங்களே தவிர, காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்து இதை செயல்படுத்துங்க, அந்த மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்களே தவிர, எந்த திமுக காரங்களும் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீண்டாமைக்கு எதிராக களத்தில் நின்றதா வரலாறே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சிபிஎம்ல இருக்க தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தான் பல இடங்கள்ல வந்து களத்துல இறங்கி போராடுறாங்க, பிரச்சனையை வந்து எதிர்கொள்றாங்களே தவிர, இவங்க பகுத்தறிவு சொல்றதாகவும் சமத்துவ சமுதாயத்துக்கு சமூக நீதி எல்லாம் பேசுறது எதுவுமே வந்து அவங்களுக்கு அந்த கட்சி உறுப்பினர்களுக்கோ கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கோ அது தொடர்பான களத்தில் எந்த விதமான செயல்பாடும் கிடையாது. சுயமரியாதை சமத்துவம் எங்க பார்த்தாலுமே பள்ளி மாணவிகளோட மாணவர்களோட சக குடிமக்களோட போய் ஒன்னா உட்கார்ந்தெல்லாம் சாப்பிடுறாரு. அவர்கிட்ட எந்த சமத்துவம் இல்லை, அவர் தலித் மக்களை ஒடுக்குறாருன்ற மாதிரி சொல்றீங்களே. அவர் ஒடுக்கல, அவருடைய ஆட்சியில இங்க தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் விஷயத்துல கையேறு நிலையில இருக்கிறாருன்னு நான் சொல்றேன். மக்கள்ன்றீங்களா? அவருக்கு வந்து அந்த மாதிரியான உணர்வு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இல்ல திராணி இல்லையா அவருக்கு? ஆளுமை இல்லை, இந்த ஆளுமை திறன் இல்லை. அவருடைய மனதில் வந்து தலித் மக்களை பற்றிய விரோதம் இருக்காது. நான் சொல்றேன், ஸ்டாலினுக்கு அந்த மாதிரியான தன்மை இருக்காது. ஏன்னா அவர் வந்து ஒரு திராவிட இயக்க பின்னணியில் வளர்ந்துருக்கிறார். அவரை பொறுத்தளவில் அந்த மாதிரி இருக்க மாட்டார். அவருடைய குடும்பத்தாருக்கும் கூட அந்த மாதிரியான மனநிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த நாட்டில் அந்த மாதிரி இருக்கிறத வந்து தடுக்கிறதுக்கான திராணி அவருக்கு இல்லை, ஆளுமை திறன் அவருக்கு இல்லை. அப்போ ரிசைன் பண்ண சொல்றீங்களா? அவரை பதவி விலக சொல்றீங்களா ஸ்டாலினை? இல்ல, நான் வந்து ஒரு யதார்த்தத்தை சொல்றேன், இப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல, அந்த யதார்த்தத்தினாலதான் நானும் பதார்த்தமா கேள்வி வைக்கிறேன். அவருக்கு திராணி இல்லைன்னு சொன்னா அவர் அந்த இடத்துல உட்கார்றதுக்கு நோ மோர் சாய்ஸஸ் தான் அர்த்தம். நிச்சயமாக அந்த முடிவை மக்கள் தான் எடுக்கணும். இதை வந்து எடுத்து சொல்ல வேண்டிய கடமை ஒரு பத்திரிகையாளராக தான் எனக்கு இருக்கு. அதை நான் எடுத்து சொல்றேன். முடிவெடுக்க வேண்டியது ஜனநாயக ரீதியில தான் நடக்கும். நான் தனி மனிதனாக அவரை வந்து நீ பதவி விட்டு இறங்குன்னு சொல்றதுன்றதே ஒரு சர்வாதிகாரம் தான். இல்ல உங்களுடைய கருத்திட்ட விழிப்புணர்வு கொடுக்குறேன். இவர் முற்றிலும் திறமையற்றவராக இருக்கிறார். தீய சக்திகளுடைய ஆதிக்கம் மேலோங்கி கொண்டு போகிறது. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிக முக்கியமான வரலாற்று தருணத்தில் நம்ம இருக்கிறோம். இந்தியாவில் வந்து பாசிச மதவாத சக்திகள், இந்துத்துவ சக்திகள் மேலிருந்து வித்திரசா வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழ்நாடு மட்டும்தான் ஓரளவுக்கு பாதுகாப்பா இருக்கு. ஆனால் அந்த தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பக்காவா பிளான் பண்ணி இந்த நொட்டேரியில் கிரிமினல்ஸை கட்சிக்குள்ள சேர்த்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து மதவெறியையும் குற்றச்செயல்களையும் வளர்த்திருக்கிறாங்க. அப்ப அதை வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி மக்கள் சக்தியோடு அதை அடக்கணும். நீங்க மக்களுக்கு எதிராக இருக்கீங்க. எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டு இது பண்றாங்களோ அங்கெல்லாம் வந்து என்னால ஒண்ணும் பண்ண முடியலன்ட்டு போலீஸ், நீதிமன்றம் அது இதுன்னு கண்துளைப்பா அதை இழுக்கடிச்சு ஏன்னா இப்படி விட்டுறாங்க. இரும்பு கரம்னு சொன்னதுனால ஐயா ஸ்டாலினுடைய குரலாவே நான் கேள்வி எழுப்புறேன். தொடர்ச்சியாக எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது தேசிய கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது இன்ன பிற சமூகத்தினுடைய சமுதாய தலைவர்களாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டு வருகிறார்களே. இந்த இரும்பு கரம் என்ன ஆச்சு? துருப்பிடிச்சு போச்சா? இல்ல ஏதாவது அதையும் வாடகைக்கு விட்டுட்டாங்களா? இல்ல அதாவது வித்து இயம்பித்தாலே காராச்சேவுக்கு போட்டாங்களா? இல்ல, அதாவது இதெல்லாம் ஒரு வாய்ச்சாளர் தான். இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், அதை செய்வேன், இதை செய்வேன்ட்டு சொல்றது எல்லாமே வந்து பிரத்யாரம் எழுதி கொடுத்து அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு அவர் பேசுறது தானே தவிர அவருடைய உள்ளத்துல இருந்தோ அவருடைய சிந்தனைகள் இருந்தோ கமிட்மெண்டா அவர் எதிர்கட்சிகள் தான் எழுதி கொடுத்து பேசுறதுன்றீங்க. நீங்களும் ஒரு எதிர்கட்சி மாதிரி பேசிக்கிறீங்களா? அவர் நீங்க கொச்சைப்படுத்துற விதமா அவர் சொந்தமா ஒன்றும் அதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்குகிற திராணி இல்லைன்றீங்களா? இல்லை சார், அவருக்கு வந்து சமூகம் குறித்த எந்த அடிப்படை புரிதலும் கிடையாது சார். நீங்க கலைஞரின் மகன் சொல்றாங்க. நாம சொல்றேன் கேளுங்க. யார் ஒருவருமே நீ வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட இருக்கலாம், யாராவது ஒருத்தங்களாவது அவரோட 15 நிமிடம் உரையாடல் நடத்த முடியுமான்னு கேளுங்க. 15 நிமிடம் இல்லை, ஒரு 10 நிமிடங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் நீங்க அவர்கிட்ட ரெப்ரசன்டேட்டிவ் பண்ண போனீங்கன்னா என்ன சொல்றீங்க? பேச முடியாது, வாங்கி வச்சுக்குவார்.
எடுத்துகிட்டு வந்து கொடுங்க ரைட்டு. ஏதாவது பேச ஆரம்பித்தாங்க, சரி நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்லிடுறேன், ஓகே இது ரைட் வாங்க, இப்படி அனுப்பிச்சிட்டு வாங்க. பலமுறை அவரோடு பேச முயற்சி பண்ணி சந்திப்புகளில் போய் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அவர் சந்திச்சா என்ன சந்திக்காட்டி என்ன வேஸ்ட் அவரை பார்க்கறது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் ஒதுங்கிட்டாங்க. அபாண்டமா குற்றம் சொல்லாதீங்க. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதின்னு எல்லாருமே பட்டி தொட்டுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க இவ்வளவு தூரம் அபத்தமா பேசுறாங்க. இன்றைய மக்கள் அப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி எதை வச்சு பேசுறாங்க? எங்கே பார்த்தாலும் அவர் செயல்படுத்தாத திட்டங்களே இல்லை. இன்னும் சொல்ல போனா அவரை குறித்து அவதூறா எழுதி இருக்கக்கூடிய தினமலர் பத்திரிக்கை காலை உணவு திட்டத்தினால பிள்ளைகள் எல்லாம் காலையிலே வயிறார தின்று விட்டு கக்கூசுகள் நிரம்பி ஒழிகிறது சொன்ன அந்த தினமலரையே தனக்கு ஆதரவாக எழுத வைக்கிற அளவுக்கு நலத்திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்கிறாரு ஸ்டாலின். இதை விட வேற என்ன வேணும்? அதாவது தினமலர் போன்ற பத்திரிகைகள் ஒரு நல்லது நடக்குது அப்படின்றதுக்காக புகழ மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தினமலர் குறிப்பாக அவர்களை மாதிரியான ஒரு பார்ப்பனியத்தில் ஊறி போனவங்க நான் சொல்றேன். நான் துக்ளக்கில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறேன். சரிங்களா? கல்கிலையும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறேன். தினமலர்லையுமே கூட ஃப்ரீலான்சராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறேன். வெள்ளை தினமலர் நிறைய பார்ப்பன பத்திரிகையாளர்களோடு எனக்கு மிக நெருக்கமான பழக்க வழக்கம் உண்டு. ஷோவோடு ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ச்சியான உரையாடலில் நான் துக்ளக்கில் எழுதிட்டு இருந்தப்ப உரையாடல் எடுத்துட்டேன். வாழன் இப்படி நீ யாரெல்லாம் சொல்றீங்களோ எல்லா பிராமண பத்திரிகையாளர்களும் எல்லா விஷயங்களையும் ஒரே கோணத்தில் மட்டும்தான் அணுகுவாங்க. ஆனால் அவர்கள் அணுகுவதை வெளிப்படையாக பேச மாட்டாங்க. அந்த கோணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் நம்ம சமூகத்துக்கு மரியாதை கொடுக்குற ஆட்சியா, நம்ம சமூகத்துக்கு எதிரான ஆட்சியா அப்படின்ற ஒரே கண்ணோட்டம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். நீங்க உலகத்துக்கே நன்மை செஞ்சு பாலாரும் தேனாரும் ஓட விட்டு ஏழை எளிய ஜனங்கள் எல்லாம் இன்ப சொற்கலோகத்துக்கு அனுப்பி நீங்க தூய்மையினுடைய இலக்கணமாக வாழ்ந்தாலும் உங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க. ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டாங்க. பார்ப்பன சமூகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறீங்களா அப்படின்ற ஒரு அளவுகளை வைத்து மட்டும்தான் உங்களை புகழ்வதும் தாழ்த்துவதுமான அந்த கண்ணோட்டத்தை செய்வாங்க. அதனாலதான் 3 கோடி மதிப்புள்ள விளம்பரத்தை நேற்று கூட கொடுத்துருக்குறாங்களா தமிழ்நாடு அரசு? 3 கோடி விளம்பரத்தை மட்டும் கொடுக்கல. நான் சொன்ன சில விஷயங்கள்லாம் சொன்னா நீங்க மலைச்சு போயிருவீங்க. தமிழ்நாட்டில் தென்காசியில, தூத்துக்குடியில, திருநெல்வேலியில, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல அரசினுடைய அறநிலைத்துறைக்கு தொடர்பான கோயில் நிலங்களை பெருமளவு ஆக்கிரமித்து வைத்திருப்பது தினமலர் குழுமம். அது தொடர்பாக நிறைய புகார்கள் இந்த ஆட்சியினுடைய குப்பை தொட்டியில் எடுத்து வீசி வச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய கோயில் அமைப்புகள், பக்தர்கள் அமைப்புகள் கொடுத்த எந்த புகாரையும் அவங்க தொட்டு தினமலர் நிர்வாகிகளை கூப்பிட்டு விசாரிச்சதில்லை, நடவடிக்கை எடுத்தது கிடையாது. ஆரியத்தை எதிர்க்கிறது திராவிடம்ன்றாங்க. நீங்க இப்படி பேசுறீங்களே. எடுக்கட்டுமே. நான் என்ன சொல்றேன், XY யாரா இருந்தாலும் இருக்கட்டும், நான் தினமலர்ன்றதுக்காக சொல்லுவேன். இது தமிழ்நாட்டில் நீங்க யாராவது பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி பத்திரிகையாளராவது பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தினமலர் இந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எழுதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. நான் மட்டும்தான் சொல்றேன். என் உயிருக்கு கூட ஆபத்து. ஏன்னா யார் வேணாலும் எதிர்க்கலாம். பார்ப்பன சக்திகளை எதிர்த்து உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன், தமிழ்நாட்டின் மிக மோசமான குற்றவாளி நிர்வாகங்கள்ல தினமலர் நிர்வாகம். அப்ப ஸ்டாலின் ஐயாவை மிரட்டி தான் இந்த விளம்பரத்தை வாங்கியிருக்கிறாங்க. அவங்க மிரட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இவர் அடிமையாவதற்கு ஏற்கனவே அதுக்கான தகுந்த மனநிலையை கொண்டவர்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எத்தனை வருஷமா அரசியல் இருக்காரு, இன்னைக்கு நேரத்தா இருக்காரு. கருணாநிதி காட்டிலும் ஸ்டாலின் ஹேண்டில் பண்றது ஈஸின்றதுனாலதான் அவர் முதலமைச்சரா அவர் அனுமதிச்சிருக்காங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஜேபி நினைச்சிருந்தாங்கன்னா என்னைக்கோ நசுக்கி போட்டிருப்பாங்க திமுக. அப்போ சிஎம்மா தொடர்வது பிஜேபியோட கருணையால தானா?
கடைக்கன் பார்வையாலையா? அதுல ஒன்றும் எந்த யாதொரு சந்தேகமும் உங்களுக்கு தேவை கிடையாது. ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் 100 கோடி ரூபாய் மது ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து சிறையில் இருக்கிறார். 6 மாசமா சிறையில் இருக்கார். அவருடைய அந்த டெல்லியினுடைய துணை முதலமைச்சர் 1 வருஷத்துக்கு மேல சிறையில் இருக்காரு. இன்னொரு அமைச்சரும் சிறையில் இருக்கிறாங்க. முக்கிய நிர்வாகிகள் சிறையில் இருக்கிறாங்க. வெறும் 100 கோடி மதிப்புள்ள ஒரு ஊழல் முறைகேடுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? டாஸ்மார்க்ல இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத மிக அதிகபட்ச ஊழல் டாஸ்மார்க்ல, தமிழ்நாட்டு டாஸ்மார்க்ல நடக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, உற்பத்தி செய்யக்கூடிய டாஸ்மார்க் மதுபானங்களை நேரடியாக டாஸ்மார்க் குடோன் கொண்டு போய் மதிப்பீடு செய்து எடுத்துட்டு போய் விற்று அதனுடைய இதை வந்து அரசு கஜானாக்கு சேர்க்கும்போது நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்றீங்கன்னா, ஒரு பாட்டில் விற்றீங்கன்னா அதில் 83 ரூபாய் அரசனுடைய வரிவாயாக போகும். இதுதான் வந்து இதுவரைக்குமான நடைமுறை. இப்போ இங்கே கணிசமான கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் மதுபானங்கள் வந்து நேரடியாக பாருக்கு போய் நேரடியாக அந்த குடும்பத்துக்கு எந்த கணக்கு வழக்கு எதுவும் இல்லை. கணக்கு வழக்கு இல்லாம கள்ளத்தனமா விற்கிறது கள்ளச்சாராயம் தானே? அப்போ அதுதான் கள்ளச்சாராயம் நான் சொல்றேன். மறைமுகமாக விற்கிறத உங்களை வந்து நீங்க கள்ளச்சாராயம் சொல்றீங்கல்ல, என்ன அதுல வந்து இது மாதிரியான விஷயங்களை கலந்து பண்ணும்போது அதுலேயும் கூட இவங்களுடைய அரசியல் சூழ்ச்சிகள் ஏதாவது இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஒரு உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பொருள் வந்து 12 ரூபா 13 ரூபா மதிப்புள்ள ஒரு சாராயத்தை உற்பத்தி பண்ணி அதை 160 ரூபா 120 ரூபாய்க்கு விற்கிறீங்க. 10 மடங்கு கூடுதலா விற்கிறீங்க. அப்ப அதை விட தரமான ஒரு சாராயத்தை உங்க லோக்கல்ல காய்ச்சி கொடுக்குறான். அவன் கும்பிடு போட்டே வாங்கி குடிக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நியாயமான விலைக்கு விற்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அப்படி மலிவான விலைக்கு வச்சா அவர்கள்லாம் ரொம்ப குடிச்சு சீரழி வாங்கினதுக்காக நாங்கள் விலையை ஹைக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படியா? அவ்வளோ நல்ல நோக்கம் இருக்கா? அப்போ சாராய கடையை குறைங்க. என்ன பள்ளிக்கூடங்கள் வழிபாட்டு தலங்கள் இருக்கிற இடங்கள்லாம் எதுக்கு நீங்கள் சாராய கடை வைக்கிறீங்க? ஜனங்க வேணும்னு சொல்லி போராடுறாங்க இல்லையா? அது எதுக்கு நீங்கள் இரும்பு கிடங்கு வந்து அந்த ஜனங்களை அடக்குறீங்க? உங்களுக்காக நீங்கள் வந்து ஜனங்க குடிச்சு கெட்டக்கூடாதுன்றதுக்காக தானே விலையை அதிகப்படுத்தணும்னு சொல்றீங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதிக விலை வச்சு நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்க. அதை வந்து தாங்க முடியாத ஏழை எளிய உழைப்பாளி மக்கள் வந்து மறைமுகமாக வைக்கக்கூடிய அந்த சாராயத்தையும் வாங்கி குடிக்கிறார்கள். அப்படி குடிக்கிறவங்க வந்து கணிசமாக இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இவர் வந்துட்டு பிற்பாடு கள்ள சாராய சாவு 2 முறை நடந்துச்சு. 2 முறையும் அதிகமான மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க. சரிங்களா? 1 2 கிடையாது. இப்ப இந்த கள்ள சாராய சாவுல வந்து ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்கு. அவங்க இவங்களே விஷத்தை கலந்துருக்காங்களோ? அப்படி வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா அப்பதான் வந்து கள்ள சாராயத்தை ஒடுக்கிறதுக்கு இன்னும் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து அதை குடிச்சா செத்து போயிடும், அப்ப இதை குடிப்போம் திசை மாத்துறதுக்காகவா? ஒரு அச்சுறுத்தல். பத்தியா கள்ள சாராயம் குடிச்சு செத்து போறாங்க பத்தியா? போகாத, நீ வந்து ஒழுங்கா குடி, போத வேணுமா இங்க வந்துரு. அப்ப அந்த சாதாரண லெவல்ல இருக்கக்கூடிய வந்து சம்பாதிச்சிடக்கூடாது. ஒட்டுமொத்த மீன்ஸ் இதுவும் வந்து ஒரு மையப்புள்ளியில அந்த லாபத்தை பார்த்துக்கணும். புரியுதுங்களா? இதுதான் வந்து ஒரு மோசமான ஒரு சர்வாதிகாரம் நான் சொல்றேன். ஏன்னா மது குடிக்கிறதுக்கு வந்து மதுவும் ஒரு உணவு தானே. மதுவும் ஒரு உணவு தான். அது ஒரு சாதாரண நீங்க வந்து ஒரு விஷயம்தான். அது உலகத்துல எந்த நாட்டிலையுமே வந்து மது இவ்வளவு அச்சுறுத்தலா பாக்குறது கிடையாது. அரசும் கையில் எடுத்து செய்யறது. ஏன்னா இங்க வந்து மதுவை ஒரு அச்சுறுத்தலா மாத்திருக்கீங்க. தென்னை மரத்துல இருந்து மலை மரத்துல இருந்து கல் இறக்கி குடிச்சா ரொம்ப ஆரோக்கியமா வாழ்வான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மதுவை குடிச்சு லட்சக்கணக்கான இளைஞர்கள் செத்து இந்தியாவில் உலகத்திலேயே அதிகமான விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. கனிமொழியோட நீங்க எந்த தமிழ்நாட்டுல எந்த குடும்பத்திலையும் நல்லா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். தமிழ்நாட்டில் அடித்தட்டு மக்கள் வாழக்கூடிய எந்த ஒரு குடும்பத்திலையும் யாராவது ஒருத்தங்களை இழந்திருப்பாங்க. அப்பாவை இழந்திருப்பாங்க, இல்ல மகனை இழந்திருப்பாங்க, இல்ல தம்பியை இழந்திருப்பாங்க, யாராவது ஒருத்தங்க இழந்திருப்பாங்க. அந்த காலத்துல போருக்கு வந்து வீரர்களை கொடுத்து இழந்த குடும்பங்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கோம். மன்னராட்சி காலகட்டங்கள்
நடக்கல. இன்னைக்கு வந்து இந்த ஆட்சியாளர்கள் சம்பாதிக்கிறதுக்காக அடித்தட்டு குடும்பங்கள்ல இருக்கிறவங்க தங்களுடைய ஆண்களை கொடுத்து மித்தவைகள்லாம் விதவைகள். நீங்க கிராமத்துக்கு போங்க, சேரி பகுதிகளுக்கு போங்க, கணக்கு வழக்கு இல்லாத விதவைகள் எங்க பார்த்தாலும் விதவைகளா இருக்கு. நான் அனுபவத்துல சொல்றேன். ஒரு கிராமத்துல போய் இங்க வந்து உதவி எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு நீங்க போய் கணக்கெடுங்க. நான் இது வந்து ஒரு பேச்சுக்காகவோ இல்லை வந்து ஒரு ஈர்ப்புக்காகவோ நான் சொல்லலை. ரொம்ப ஆழ்ந்த வேதனையா சொல்றேன். இல்ல கனிமொழி அம்மாவே அதை ஏத்துக்கொண்டு ஒண்ணு அந்த செத்து போயிருப்பான், இல்லை நடைமுறைமா அந்த வீட்டுக்கு பாரமா கிடப்பான், மூளையில படுத்து கிடப்பான். அவனுக்கும் சேர்த்து இந்த பொம்பளை வந்து உழைச்சிக்கிட்டு இருப்பான். அவனுடைய மனைவி ஒரு குடிகாரர்கள் மறுசீரமைப்பும் கிடையாது. கொள்ளையும் கொள்ளை, அதாவது விரித்தனமான ஒரு பணம் ஈட்டுவதற்காக அந்த மதுவை கையில் எடுத்துக்கிட்டு ஆட்சியாளர்கள் வந்து சூறையாடிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து வட இந்தியர்கள் வந்து ஒழிப்பு சக்திக்கு வேற எந்த மாநிலம் இந்த அளவுக்கு வேற தேசத்து மக்களை உழைப்புக்காக நம்பி கிடையாது. தமிழ்நாடு மட்டும்தான் அப்படி இருக்கு. வன்மத்தை இவ்வளவு தூரம் பேச வேண்டாம், சுத்தி வலிச்சும் பேச வேண்டாம், சுருக்கமா சொல்லுங்க. ஸ்டாலின் கையால் ஆகாதவர் அப்படின்னா நான் வன்மத்தை பேசல, யதார்த்தத்தை பேசுறேன். நீங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வன்மத்தை பேசவே இல்லை, வருத்தத்தோடு பேசுகிறேன். இல்ல சிறு வேப்பம்பூவிலும் தேன்துளி இருக்குன்றாங்க. ஒரு நல்லது கூட செஞ்சது இல்ல ஸ்டாலின் ஐயா. இல்ல நான் வந்து இப்ப வந்து நல்லது செய்தது இல்லையா அப்படின்னு நான் கேட்டா, ஒரு ஆட்சியாளருக்கு இருந்தா 100% தீமையை செய்வாங்கன்னு நீங்க இல்ல தீமையை செய்யக்கூடாது, நன்மை செய்யறதுக்கு தான் அவங்கள அமைச்சிருக்கிறோம் அந்த இடத்துல. நிச்சயமாக நல்லது கெட்டது ரெண்டும் நடந்ததுதான் திமுக ஆட்சி. அது எனக்கு மாற்று கருத்து கிடையாது, சரிங்களா? ஆனால் உங்களுக்கு வந்து தீய சக்திகளை அடக்க முடியல, நன்மைகளை கொடுக்க முடியல. மிக முக்கியமான காரணம், நீங்க பணம் ஈட்டுவதில், பொருளாதாரம் ஈட்டுவதில் மிக தீவிரமாக இருக்குது. ஊழல் முறைகேடுகளில் ரொம்ப தீவிரமா இருக்கிறீங்க. அப்படி தீவிரமா இருக்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, மத்திய ஆட்சிக்கு பயப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு வந்துருது, அஞ்சி நடந்த வேண்டிய கட்டாயம் வந்துருது. அப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க, தேசிய கல்விக் கொள்கையை முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, பள்ளிகளையும் கல்லூரிகளையும் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, தொழிலாளர் விரோத சட்டங்களை கம்பெனிகளையும் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. ஏன்னா விவசாய விரோத அனைத்து அம்சங்களையும் வந்து மறைமுகமாக வேளாண்மை துறை மூலமாக திணிக்கிறீங்க. தமிழ்நாட்டை வந்து நகர்ப்புறமான, இந்தியாவிலேயே அதிகமாக நகர்ப்புறங்களை கொண்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி பெருநகரங்களை உருவாக்கிட்டு, மெட்ரோ சிட்டியை உருவாக்கி கார்பரேட்டுகளுக்கு நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வந்து பட்டா போட்டு தருவீங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகமாக அதானி குழுமம் காலமுடி இருக்கிறது வந்து தமிழ்நாடு. மின்சாரத்தை வந்து அதிகமாக கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதானி நிறுவனங்கள். இப்படியாக பிஜேபிக்கு விருப்பப்படக்கூடிய அனைத்து அம்சங்களையும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா பாசிச பாஜக ஒழிக அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. சரி, திராணி இல்ல ஸ்டாலின் ஐயாவுக்கு அப்படின்னா அடுத்து முதலமைச்சரா அமர்த்தப்படுவதற்கு யார் பொருத்தமானது அதை சொல்லு. இல்ல அது இப்ப அப்படி சொல்ற மாதிரி எனக்கு யாருமே தெரியல. இப்போ நான் சொல்லிடுவேன். மிக்க நன்றிங்க ஐயா, உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி. நன்றி.